ஹாய்ங்க, இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் எப்படி சிம்பிளாக சோயாபீன்ஸ் பெரட்டல் வைக்கலான்னு பார்க்கலாம். இது சோயாபீன் சீசனுங்க, ஸோ வாங்கி செஞ்சுடுங்க. குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதோட 2 பல் 3 பல் பூண்டை நல்லா இடித்து அதோட சேர்த்துக்கிட்டு குழம்பு மசாலா தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா குட்டி ஸ்பூனில் 1, சோம்புத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சங்க. வேறு எந்த பொடியும் சேர்க்க வேணாம், இதுவே சூப்பராக இருக்கும். குழம்பு மசாலா தூள் இல்லைன்னா கொஞ்சம் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கழுவி வச்ச சோயாபீன்ஸ் இடத்துல சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. இதில் ஒரு 4-5 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா ஒரு டம்ளர் உள்ள 1.5 டம்ளர் தண்ணி விட்டு அதை குக்கரில் விசில் வைக்கணும். எங்கள் வீட்டில் 15 நிமிஷம் வச்சா தான் நல்லா குக் ஆகும். உங்கள் வீட்டில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டு நீங்கள் மூடி போட்டு வைங்க. உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் எப்படி கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு, அதையும் நல்லா ஹையில் வச்சு 2 நிமிஷத்தில் சரி பண்ணிட்டு இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்படி கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க பசங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.